கொல்லிமலையில் செல்லும் பொழுது முடிந்தளவு தனியாக செல்லாதீர்கள். நண்பர்களுடன் கூட்டமாக செல்லுங்கள். ஒரு குறைந்தபட்சம் 2 பேராவது இருக்கணும். ஏன் அப்படி என்றால், அங்க சித்தர்கள் வாழ்ந்த குகைகள் நிறைய இருக்கு. சித்தர்களுடைய குகைகள் ஏகப்பட்டது இருக்கு. அங்க நம்ம வழி மாறி போயிட்டோம் அப்படின்னா, திரும்பி வர்றதுக்கு தடமே தெரியாது. நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. சித்தர்கள் வாழ்ந்த குகைகள், சித்தர்கள் வாழ்ந்த இடங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய குருநாதர்கள் சொன்னது என்னென்னா, அவங்க உண்மையிலுமே உணர்ந்திருக்காங்க. ஒரு சில இடத்தில், அதாவது கொல்லிமலை நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு வழி பாதை இருக்குன்னு போயிட்டு அங்கே உள்ளார என்ட்ரி ஆயிருங்க. அது வந்து பாதாள உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்துக்கு போயிருவீங்களாம் சொல்லியிருக்காங்க. இது அனுபவ ரீதியாக தியானத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. நடைமுறையில் என்னுடைய குருநாதர் ஒருத்தர் போய் பாட்டு வந்திருக்காரு. அதனால தான் இன்றைக்கி இதை உங்களுக்கு பதிவிடுகிறேன். அது உண்மை, 100% உண்மை. அதனால் அங்கே சொல்லும்போது பார்த்து போக வேண்டும். சித்தர்கள் யாராவது மனசார நினச்சிக்கிட்டு காப்பு போட்டுக்கிட்டு அங்கு செல்வது மிக சிறப்பு.